Immediate post-operative. Exercises after a breast surgery. வணக்கம், நான் சென்னை பிரெஸ்ட் சென்டர்லேருந்து நர்ஸ் கவிதா. நான் இப்போ உங்களுக்கு சிம்பிள் எக்ஸசைஸ் கொஞ்சம் சொல்லி கொடுக்க போகிறேன். அது வந்து பிரெஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறமாட்டு என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றத இது 2 ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்ஜரி ஆனதுலேருந்து ஒரு 3 வீக்ஸ் வரைக்கும் என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணுன்றதை சொல்கிறேன். அப்புறமாட்டு 6 வீக்ஸ் வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு சிம்பிள் எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு கையை உங்கள் 2 கையுமே ஸ்ட்ரைட்டாக நல்லா தூக்கிக்கோங்க. ஷோல்டர் லெவலில் எவ்வளோ தூரம் உங்களால் தூக்கி அந்த மாதிரி ஒரு 2 செகண்ட் வச்சுருக்க முடியுதோ வச்சுட்டு ஸ்லோவாக டவுன் பண்ணுங்கள். அதே மாதிரி திரும்பவும். ஸோ அதே 10 டைம்ஸ் அதை ஷோல்டர் லெவலில் தூக்குறதும் டவுன் பண்ணுறதும் ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள். அப்புறமா அதே மாதிரி சைடில் ஷோல்டர் லெவலில் ஒரு 2 செகண்ட் முடிச்சுட்டு கையை ஸ்லோவாக கீழே விட்டுடுங்க. அதே எக்ஸசைஸ் திரும்பவும் 10 டைம்ஸ். அப்புறமாட்டு மேலே ஷோல்டருக்கு மேலே கை எவ்வளோ தூரம் உங்களால் ஸ்ட்ரைட்டாக தூக்க முடியுதோ அது மாதிரி தூக்குங்க. ஸ்லோவாக அதே மாதிரி டவுன் பண்ணுங்கள். இதுவும் 10 டைம்ஸ். அடுத்த எக்ஸசைஸ் வந்து இப்படி வாலில் கை வச்சுட்டு கிளைம்பிங் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு நீங்கள் கையை இந்த மாதிரி மேலே தூக்க உங்களோட கை வந்து மடங்காமல் செவரோட சேர்ந்த மாதிரி நல்லா ஒட்டி கை மடக்காமல் ஸ்ட்ரைட்டாக தூக்கணும். அதே மாதிரி ஒரு 2 செகண்டு வச்சுட்டு அப்புறம் ஸ்லோவாக நீங்கள் கையை டவுன் பண்ணிக்கலாம். அப்புறமாட்டு ஷோல்டரையும் இந்த மாதிரி மேலே தூக்குற மாதிரி ஸ்லோவாக அதே மாதிரி டவுன் பண்ணுங்கள். இதுவும் ஒரு 10 டைம்ஸ். அப்புறம் வந்து கை இந்த மாதிரி பின்னாடி இப்படி வச்சுட்டு ஷோல்டரை வளைக்கிற மாதிரி பின்னாடி இதுவும் ஒரு 10 டைம்ஸ். இந்த எக்ஸசைஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு சர்ஜரி ஆனதுலேருந்து 3 வீக்ஸ் வரைக்கும் டெய்லியுமே காலையில் ஒரு வாட்டி நைட்டு ஒரு வாட்டி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களால் கையை ஃப்ரீயாக தூக்க முடியும். பெயினும் கொஞ்சம் கம்மியாகும். அப்புறமா நீங்கள் கண்டினியூவாக பண்ண வேண்டிய எக்ஸசைஸ்லாம் திரும்ப பண்ணிக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.